So good morning students friends. So இந்த வீடியோ யாருக்குன்னா எஸ்பெஷலி வந்து NSC அதாவது நேஷனல் சீட் கார்பரேஷன் ஒரு ஆஸ்பிரன்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து எல்லாருக்கும் தெரியும் Jan 5. ஸோ அதுக்கான அட்மிட் கார்டும் வந்து எல்லாருக்கும் விட்டுட்டாங்க. ஸோ அட்மிட் கார்டு பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வச்சுருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் போட்டு. ஸோ அதுக்கடுத்து வந்து இப்போ வந்து கடைசியாக வந்து இன்னும் 1 வீக் தான் இருக்குது. ஸோ இந்த 1 வீக்கில் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன். ஸோ 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக ரிவைஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்ஜெக்ட் வைஸ் வந்து ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸ் மெட்டீரியல் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்மகிட்ட இருக்குது, அதை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது போக வந்து டெஸ்ட் பேட்சஸ் நம்ம கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ வந்து 5 டெஸ்ட் பேட்சஸ். ஸோ நிறைய பேர் இந்த டெஸ்ட் எப்படி அசஸ் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ வந்து இந்த டெஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அசஸ் லிங்க் வந்து வரும். ஸோ நீங்கள் அந்த அசஸ் லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலயமா ஸோ க்ரோமில் ஓப்பன் பண்ணிக்கலாம், கூகுளில் ஓப்பன் பண்ணிக்கலாம், எதுனாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அசஸ் லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கேண்டிடேட்டோட நேம் கேட்கும். ஸோ உங்களோட நேமை போட்டு நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து உங்களை வெயிட் பண்ண சொல்லும். ஓகேவா, ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து அதோட ஐடியை கிரியேட் பண்ணுறதுக்காண்டி 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண சொல்லும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட்னு கேட்கும். ஸோ மறுபடியும் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டு ஸோ ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி வரும். அது எதுக்குன்னா, ஸோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஸோ இதுக்கப்புறம் வெளியே வந்தீங்கன்னா உங்களோட மார்க் வந்து 0வாக கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ட்டு வரும். ஸோ நீங்கள் அதுவும் கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்ட்டுக்குள்ளே வந்து போயிடும். நீங்கள் ஒன்ஸ் டெஸ்ட்டுக்குள்ளே நீங்கள் போனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கோ எல்லா கொஸ்டின்ஸும் வந்துடும். ஸோ ஒரே 1 by 1 வரும். ஸோ 1 by 1 வராது, எல்லாமே ஒரே இதில் வந்துடும். ஸோ நீங்கள் வந்து அதை பண்ணுறப்போ வந்து மேலே வந்து உங்களுக்கு ரிமைனிங் டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். உங்களுக்கு இந்த இதில் காமிக்கிற பாருங்க, இந்த மாதிரி டைமிங் வந்து ஓடிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி டைமிங் ஓடிட்டுருக்கும். ஸோ உங்களுக்கு சைடில் வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மெனு பார் இருக்கும். ஸோ அந்த மெனு பாரை நீங்கள் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு மொத்தமாக இருக்கிற எவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஸ்பிளே ஆகும். ஸோ எந்த கொஸ்டினை வேணாலும் நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு சால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா கொஸ்டினும் ஒரே இதில் இருக்கும். ஸோ இது ஆன்சர் பண்ணுறது எப்படின்னா, ஸோ உங்களுக்கு எது கரெக்ட் ஆப்ஷன் தோணுதோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஆப்ஷன் செலக்ட் ஆயிரும். ஸோ இது வந்து நான் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறுபடியும் வேறு ஆப்ஷன் எதையாச்சும் தந்தீங்கனாலே அது இதாயிரும். ஸோ வந்து இதுதான் உங்களுக்கு அந்த டெஸ்ட் ப்ரொசீஜர். ஸோ வந்து ஒன்ஸ் நீங்கள் டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறப்ப லாஸ்ட்டாக வந்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சப்மிட் ஆயிரும். ஸோ சப்மிட்டிங் யுவர் ரெஸ்பான்சஸ் அப்படின்னு கொஞ்சம் நேரம் வந்து லோட் ஆகும். ஸோ லோட் ஆகி ஒரு 15 செகண்ட்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்தெந்த இதுக்கு வந்து ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எந்தெந்த இதுக்கு வந்து தப்பான ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க, அதுக்கு எது கரெக்டான ஆன்சர்ஸு, ஸோ உங்களோட ஸ்கோர்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து வந்துடும். முக்கியமாக நீங்கள் லாஸ்ட்டாக வந்து இதை வந்து PDF ஃபைலாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட கொஸ்டின்ஸ் அந்த ஆன்சர் அந்த ரெஸ்பான்ஸ் ஷீட்டை வந்து நீங்கள் வந்து PDF ஃபைலாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட ரிவிஷனுக்காண்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேட்சஸை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.